நாம் இந்த வீடியோவில் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாங்கிள்னால் என்னென்னு பார்த்துக்குவோம். ட்ரையாங்கிள்னால் 3 பாயிண்ட்ஸ் இருக்கும், 3 வெர்டிசஸ். இந்த பாயிண்ட்ஸ் தான் வெர்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏபிசி 3 பாயிண்ட்ஸ், 3 சைட்ஸு, 3 ஆங்கிள்ஸ் இருந்தால் ட்ரையாங்கிள். இப்போ 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். இது ஆங்கிள் ஏ, இது ஆங்கிள் பி, இது ஆங்கிள் சி. இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 180 டிகிரி. 3 சைட்ஸ், 3 ஆங்கிள்ஸ். இதுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன சைட் மெஷர்மெண்ட் கொடுத்தாலும் ட்ரையாங்கிள் மேக் ஆகுமானா ஆகாது. அதுக்குன்னு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்படி இருந்தால் தான் அது ட்ரையாங்கிளை மேக் பண்ணும் அப்படின்னு. இதை ட்ரையாங்கிள் ஏபிசியும் சொல்லலாம், பிசிஏயும் சொல்லலாம், சிஏபின்னு சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம். இது ஆங்கிள் ஏ, இது ஆங்கிள் பி, இது ஆங்கிள் சி. அப்போது ட்ரையாங்கிளுக்கு என்னெல்லாம் இருக்குது? 3 சைட்ஸ் இருக்குது, 3 ஆங்கிள்ஸ் இருக்குது, 3 வெர்டிசஸ் இருக்குது. வெர்டிசஸ்னால் இந்த பாயிண்ட்டு ஏபிசி இப்படிங்கிற பாயிண்ட்டு. இப்போ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்தா ட்ரையாங்கிளை மேக் பண்ண முடியும்னா இப்படி 3 பாயிண்ட்ஸ் கொடுத்தா மேக் பண்ணிடலாம். ஆனால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ட்ரையாங்கிளை மேக் பண்ண முடியுமா? முடியாது. அதான் கேட்டிருக்கு. கேன் ஏ ட்ரையாங்கிள் பி ட்ரான் யூஸிங் 3 பாயிண்ட்ஸ் ஆன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன்? ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு 3 பாயிண்ட்ஸ் வச்சா இது ட்ரையாங்கிளை மேக் பண்ணுமானா ட்ரையாங்கிளை மேக் பண்ணாது. அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா, இஃப் த மெஷர் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் தென் ஆல் சைட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அதாவது ஆல் ஆங்கிள்ஸ், எல்லா ஆங்கிளோட மெஷரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போது சைடோட லென்த்துமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா சைடும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பார்த்துருவோம். இதில் ஆங்கிள், இந்த ஆங்கிள் அப்டியூஸாக இருக்கும், இந்த ரெண்டும் அக்யூட்டாக இருக்கும். அப்போது இந்த ஆங்கிள் மூணுமே என்னது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது சைட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த இதில் அப்படி கிடையாது. இந்த ஆங்கிள் ரெண்டும் சேமாக இருக்கும். இப்போ சைடு இதில் 8 சென்டிமீட்டர்னு இருக்கா, இதுவும் 8 சென்டிமீட்டரா? அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது 7 சென்டிமீட்டர், இது 7 சென்டிமீட்டர்னால் இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் இந்த இதுக்கு மீனிங். இப்போ இதில் 5 சென்டிமீட்டர், இதில் 5 சென்டிமீட்டர்னால் இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அதான் செகண்ட் பாயிண்ட். மெஷர் ஆஃப் 2 ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். மெஷர் ஆஃப் 2 ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்ததுன்னா 2 சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் எல்லா ஆங்கிளும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா சைடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 2 சைடும் ஈக்குவலாக இருக்கும். இஃப் த மெஷர் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் தென் 3 சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஈச் ஆங்கிள் மெஷர் 60 டிகிரியா. அதாவது 3 ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளில் இந்த 3 ஆங்கிள் இருக்கா, இதில் 3 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த 3 ஆங்கிளுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அதில் ஈச் ஆங்கிள் வந்து 60 டிகிரி. இது 60 டிகிரி, இது 60 டிகிரி, இது 60 டிகிரி. ஏன்னா இந்த 3 சைட்ஸையும் ஆட் பண்ணால், 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். ஒரு ட்ரையாங்கிள், எந்த ட்ரையாங்கிள் எடுத்தாலும் அதில் ஆங்கிள் 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கணும்? 180 டிகிரி. அதான் நெக்ஸ்ட் பாயிண்ட். Sum of 3 angles of a triangle is 180 degree. ஒரு ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிளையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கணும்? 180 டிகிரி. இப்போது ஆங்கிள்லாம் கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அந்த 3 ஆங்கிளையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பார்க்கணும். ஆட் பண்ணி பார்த்துட்டு அது 180 டிகிரி இருந்தால் தான் அது ட்ரையாங்கிள். டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் இட்ஸ் சைட்ஸு. அதாவது சைடை வச்சு அந்த ட்ரையாங்கிள் எப்படிப்பட்ட ட்ரையாங்கிள், அதனுடைய டைப்பில் 3 டைப்ஸ் இருக்குது. ஸ்கேலன் ட்ரையாங்கிள், ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். இந்த ஈக்குலேட்ரல்னு சொல்லும் போதே அதிலே மீனிங் இருக்குது, ஈக்குவல்னு. அப்போது இதை நம்ம சைடை வச்சு தானே சொல்கிறோம் டைப்ஸு. அப்போது இதில் எல்லாம் இந்த 3யுமே
சைடை வச்சு தான் சொல்லியிருக்கோம். ஆங்கிளை வச்சு சொல்லணும்னா அது வேறு. ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா இந்த 3 சைட்ஸும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும் இன் லென்த்து. If 3 sides of a triangle are equal in length, then it is called an equilateral triangle. Equilateral triangle அப்போ என்னது? 3 sides-உம் ஈக்குவலாக இருந்தால் equilateral triangle. 2 sides ஈக்குவலாக இருந்தால் அது isosceles triangle. அதுக்கப்புறம் எல்லா சைடுமே அதில் 3 சைட்ஸாக 3 சைட்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது ஸ்கேலன் ட்ரையாங்கிள். இன் லென்த்து இது வந்து சைடில் லென்த்தில் பார்க்கணும், ஆங்கிள் பார்க்கக்கூடாது. இந்த 3 சைட்ஸோட லென்த்தை பார்க்கணும். இஃப் 3 sides of your triangle are different in length, then it is called a scalene triangle. 2 sides ஈக்குவலாக இருந்தால் isosceles triangle, 3 சைட்ஸுமே ஈக்குவலாக இருந்தால் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் இதில் வந்து 2 எஸ் இருக்கா, ஐஎஸ்ஓஎஸ், அப்போ 2 சைடு அப்படின்னு ஞாபகம் வச்சணும். எஸ் 2 எஸ் சேமாக இருக்குது, இந்த 2 எஸ் இருக்கிறதுனால 2 சைடுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் என்ன ட்ரையாங்கிள்? ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள். இப்போ ஸ்கேலன் இதில் ஏதாவது லெட்டர் சேமாக இருக்கா? எஸ்இஏஎல்இ ஸ்கேலில் இல்லை. ஸோ அப்போ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். 3 sides are different, then it is called scalene triangle. ஐசோஸ்லெஸில் 2 எஸ் சேமாக இருக்குது. ஸோ 2 sides ஈக்குவல் லென்த்தாக இருந்துச்சுன்னா அது ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள். 3 சைட்ஸுமே ஈக்குவல் லென்த்துன்னா ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளை பார்க்கணும். இப்போ எல்லா சைடுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி 1ல் என்ன பார்த்தோம்? 3 சைட்ஸ் டிஃப்ரெண்ட்னா 3 ஆங்கிளுமே டிஃப்ரெண்ட்டு. ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிளில் 2 sides ஈக்குவல். அப்போ 2 sides ஈக்குவல்னா 2 ஆங்கிளும் ஈக்குவல். இங்கே 8 8, அப்போ இந்த 2 ஆங்கிள் ஈக்குவல். 7 7, இந்த 2 ஆங்கிள் ஈக்குவல். 5 5, அப்போ இந்த 2 ஆங்கிள் ஈக்குவல். 3 sides are equal in length, then equilateral triangle. ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸுமே ஈக்குவல், அப்போ 3 ஆங்கிளுமே ஈக்குவல். இதை பார்க்கும்போது ட்ரையாங்கிளுக்கு 2 ஆங்கிள்ஸ் கண்டிப்பாக எப்படி இருக்கும்? அக்யூட்டாக இருக்கும், பிலோ 90 டிகிரியாக இருக்கும். எந்த ட்ரையாங்கிள் எடுத்தாலும் அதில் 2 ஆங்கிள் எப்படி இருக்கும்? பிலோ 90 டிகிரியாக இருக்கும். இப்போ ரெண்டுமே அபவ் 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரையாங்கிளை மேக் பண்ணாது. 2 ஆங்கிள் கண்டிப்பாக பிலோ 90 டிகிரியாக இருக்கணும். அப்போ தான் ட்ரையாங்கிளே மேக் பண்ண முடியும். ட்ரையாங்கிள் மேக் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டியை லாஸ்ட்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஆங்கிள்ஸ். இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 3 டைப்ஸ் இருக்குது. இப்போ சைடை வச்சு பார்க்கும்போது 3 டைப்ஸ் இருந்துச்சு. ஸ்கேலன் ட்ரையாங்கிள், ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள், ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள். அதே மாதிரி இதுலேயும் 3 டைப்ஸ் இருக்குது ஆங்கிளை வச்சு பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் ஒன் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செகண்ட் ஒன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், தேர்ட் ஒன் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ அக்யூட்னாலே அதில் க்யூட்னு வருது. அப்போ அதில் பிலோ 90 டிகிரி, பிலோ 90 டிகிரி இருந்தால் அது அக்யூட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள்னாலே அதில் இருக்குது, மீனிங்கே அதில் இருக்குது. ரைட் ஆங்கிள்னாலே 90 டிகிரி தான். அப்போது ஒரு ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்தால் அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதில் ஒரு ஆங்கிள் அபவ் இந்த இருக்குது, பிட்வீன் 90 and 180. If an angle of a triangle is an obtuse triangle, obtuse angle between 90 and 180. அதுக்காக above 90 அப்படிங்கிறதுனால 180க்கு மேலே இருக்கலாம், இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 வரணும். அப்போ 180க்கு மேலே ஒரு ஆங்கிள் இருந்துச்சுன்னா அது எப்படி ட்ரையாங்கிளை மேக் பண்ண முடியாது. ஸோ above 90 இருக்கணும், ஆனால் below 180. அதான் between 90 and 180. Then it is called an obtuse angle triangle. அப்போ obtuse angle triangle என்னது? இந்த ஆங்கிள் வந்து ஒரு ஆங்கிள் between 90 degree and 180 degree இருந்துச்சுன்னா அது obtuse angle triangle. நீங்கள் above 90 ஞாபகம் வச்சுக்கோங்க. above 90 இருக்கணும், ஆனால்
இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 தானே வரணும். அப்போ அந்த 180க்கு கீழே இருந்தால் தானே அந்த ட்ரையாங்கிளை மேக் பண்ண முடியும். அப்போ அக்யூட் ஆங்கிள்னா பிட்வீன் 0 and 90 டிகிரி இருந்துச்சுன்னா அது அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இஃப் 3 angles of a triangle are acute angle between 0 and 90 degree. 0 அதான் எந்த ஆங்கிள்? 3 ஆங்கிள்ஸுமே between 0 and 90 டிகிரின்னா acute angle triangle. அதாவது ஒரு ஆங்கிள் ஆங்கிள்னு போட்டால் ஒரு ஆங்கிள், சரியா? ஒரு ஆங்கிள் 90 டிகிரின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இஃப் an angle ஒரு ஆங்கிள் between 90 degree and 180 டிகிரின்னா obtuse angle triangle. அப்போ இது கிளியர் ஆயிடுச்சா? 3 டைப்ஸ் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 3 ஆங்கிளுமே 0லேருந்து 90 டிகிரி வரை இருக்கணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் ஒரு ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கணும். அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் ஒரு ஆங்கிள் பிட்வீன் 90 டிகிரி அண்ட் 180 டிகிரி. அப்போது சைடில் 3 டைப்ஸ் என்னது? ஸ்கேலன் ட்ரையாங்கிள், ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். அதே மாதிரி ஆங்கிள்லையும் 3 டைப்ஸு: அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு ஒரு சைடு ஆங்கிள் இதெல்லாம் கொடுத்தா அது ட்ரையாங்கிளை மேக் பண்ணுமா அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம். இன் எ ட்ரையாங்கிள் the sum of any two sides of a triangle is greater than the third side. This is known as triangle inequality. இப்போ ட்ரையாங்கிளில் 2 சைடை ஆட் பண்ணணுமா? சம்னா ஆட் பண்ணுறது. 2 சைடை ஆட் பண்ணால் இன்னொரு சைடு கொடுத்துருப்பாங்களா, அதை விட அது கிரேட்டராக இருக்கணுமா? இப்போ 2 சைடு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 6ம் 8ம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் என்னது? 14 வரும். அப்போ 5ஐ விட கிரேட்டராக இருக்கா? அப்போ இது ட்ரையாங்கிளை மேக் பண்ணும். ஆனால் எந்த 2 சைடுனாலும் எடுக்கணும். மென்ஷன் பண்ணி இந்த 2 சைடு தான் அப்படின்னு கிடையாது. நம்ம இந்த 3 சைட்ஸில் எந்த 2 சைடு கொடுத்தாலும் அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் இன்னொரு சைடு லென்த்தை விட அது அதிகமாக தான் இருக்கணும். இப்போது 6ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 11, 8ஐ விட அதிகமாக இருக்கா? 8ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 13, அது 6ஐ விட அதிகமாக இருக்குது. இப்போ 4, 10, 5 எடுக்கிறோம். இப்போ 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணுறோம், 9 தான் வருது. ஆனால் 10 அதிகமாக இருக்குது. இன்னொரு சைடு நம்ம ஆட் பண்ணுற சைடு தான் அதிகமாக வரணும். ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணால் அதான் அதிகமாக வரணும். ஆனால் இங்கே 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணுறோம், 9 அதிகமாக வருது, 10ஐ விட கம்மியாக வருது. அப்போ இது என்னது? ட்ரையாங்கிளை மேக் பண்ணாது. இப்படி மெஷர்மெண்ட் கொடுத்தா ட்ரையாங்கிளை மேக் பண்ணவே பண்ணாது. 4ம் 10ஐயும் ஆட் பண்ணால் 14, ஆனால் 5ஐ விட அதிகமாக இருக்குது. அப்போ அந்த 2 சைடை எடுத்தால் என்ன ஆகுது? அது கரெக்டாக வருது. ஆனால் இந்த 4ஐயும் 5ஐயும் எடுத்தால் அது கரெக்டாக வர மாட்டேங்க. எந்த 2 சைடு எடுத்தாலும் அது அப்படி வரணும், அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உட்பட்டு இருக்கணும். அப்போ இந்த லென்த்து கொடுத்தா ட்ரையாங்கிளை மேக் பண்ண முடியாது. இஃப் 3 sides are equal in length then definitely a triangle can be formed. என்ன நோட்டு கொடுத்துருக்காங்கன்னா 3 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்குது லென்த்தில், ஈக்குவல் இன் லென்த்து ஈக்குவலாக இருக்குது 3 சைட்ஸ். அப்படின்னா கண்டிப்பாக ட்ரையாங்கிள் மேக் பண்ண முடியும். அந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் என்னது? அதான் ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். அது 3 சைட்ஸும் ஈக்குவலாக இருந்தால் 3 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். ஆங்கிள் படி பார்த்தா என்னது ட்ரையாங்கிள்? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இஃப் எனி 2 sides of the triangle are given. அதாவது 2 சைடு கொடுத்துட்டாங்க. அப்போ the length of the third side will lie between the difference and sum of the length of 2 given sides. 2 சைடு கொடுத்துட்டாங்கன்னா அந்த இன்னொரு சைடு லென்த்து எப்படி கண்டுபிடிக்கணும்ல, இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 2 நம்பருக்கு இடைவெளியில் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ 2 சைடு கொடுத்துட்டாங்கன்னா 3வது சைடு எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த 2 சைடை டிஃப்ரென்ஸ் பண்ணணும். அப்புறம் அந்த 2 சைடை ஆட் பண்ணணும். அந்த 2க்கும் நடுவில் தான் இருக்கும், பிட்வீனில் தான் இருக்குமா. பிட்வீனில் இருக்கிறது தான் கொடுத்துருக்கு. கரெக்டாக இந்த அளவு அப்படின்னு கிடையாது, பிட்வீனில் இருக்கிறது. அதாவது அந்த 2 நம்பரோட டிஃப்ரென்ஸு, அந்த 2 நம்பரோட சம்மு, அதுக்கு 2க்கும் நடுவில் தான்
அந்த தேர்ட் சைடு இருக்குமா? எக்ஸாம்பிளுக்கு இதை பார்ப்போம். இப்போ 8ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணுவோம். 8ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் என்னது? 13 கிடைக்கும். சப் பண்ணால் என்ன கிடைக்கும்? 8லேருந்து 3. 8ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 13, சப் பண்ணால் 3. அப்போ அந்த தேர்ட் சைடு 3லேருந்து 13க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 6 இருக்குது. 6 வந்து 3யும் 13க்கும் நடுவில் தானே இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அதனுடைய இந்த ஆங்கிளை வச்சு, சைடை வச்சு உள்ள ப்ராப்பர்ட்டி, அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், ட்ரையாங்கிள் எல்லாம் பார்த்துட்டோம். இது எக்ஸாம்பிள் 1 பார்ப்போம். கேன் எ ட்ரையாங்கிள் பி ஃபார்ம்டு வித் 7 cm, 10 cm அண்ட் 5 cm as its சைடு? அதாவது ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போது 3 சைட்ஸ் கொடுத்துருக்கு. 3 சைடு கொடுத்தா தான் நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிடலாமே அப்படின்னு கிடையாது. அதுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்ன ப்ராப்பர்ட்டின்னா, 2 சைடை நம்ம ஆட் பண்ணுறோன்னா அது இன்னொரு சைடு 3வது சைடு இருக்குமா, அதை விட அதிகமாக இருக்கணும். இப்போ 10ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணுறோன்னா 15ஆ? அப்போது 15 தான் அதிகமாக இருக்கணும் அந்த 3வது சைடை விட. நம்ம ஆட் பண்ணுற சைடு தான் அதிகமாக இருக்கணும். இப்போ 10ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 15. அப்போ இதை விட அதிகமாக இருக்குமா? அப்போ மேக் பண்ண முடியும், ட்ரையாங்கிள் மேக் பண்ண முடியும். இது வந்து இதையும் எடுத்தால் போதாது. இந்த 10ஐயும் 7ஐயும் எடுக்கணும், 7ஐயும் 5ஐயும் எடுக்கணும். இப்படி எல்லா சைடையுமே எடுத்து பார்க்கணும். 10ஐயும் 5ஐயும் எடுத்தாச்சு. அடுத்தது 10ஐயும் 7ஐயும் எடுத்தால் 17. 17 வந்து 5ஐ விட அதிகமாக இருக்கா? அப்போ மேக் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 10ஐயும் 5ஐயும் எடுத்தாச்சு, 10ஐயும் 7ஐயும் எடுத்தாச்சு. 7ஐயும் 5ஐயும் எடுக்கணும். 7ஐயும் 5ஐயும் எடுத்தால் என்னது? 12. அப்போ 12 வந்து 10ஐ விட அதிகமாக தான் இருக்குது. அப்போ இந்த ட்ரையாங்கிள் மேக் பண்ண முடியும். ஸோ ட்ரையாங்கிள் கேன் பி ஃபார்ம்டு வித் த கிவன் சைட்ஸ். கேன் எ ட்ரையாங்கிள் பி ஃபார்ம்டு வித் 7 cm, 7 cm, 7 cm? 7, 7, 7 கொடுத்துருக்கு. 3 சைடுமே 7 தானா? அப்போ அது என்ன ட்ரையாங்கிள்? கேன் ஈக்குவலாக இருந்தால் அது ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். கேன் எ ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு தான் கேட்டிருக்கு. அப்போ அது ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளே சொல்லியாச்சு. அப்போ கண்டிப்பாக ஃபார்ம் பண்ண முடியும். கேன் எ ட்ரையாங்கிள் பி ஃபார்ம் வித் 8 cm, 3 cm, 4 cm? இது ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டுருக்கு. நம்ம இதை பார்த்த உடனே தெரிஞ்சிடும். 3யும் 4ம் இருக்குது. ஆட் பண்ணால் 7 தான். ஆனால் நம்ம ஆட் பண்ணுறது தான் அதிகமாக இருக்கணும் இன்னொரு சைடை விட. அப்போது 8ஐ விட 7 அதிகமாகவா இருக்குது? இல்லை, இது கம்மியாக இருக்கா? அப்போ இது ட்ரையாங்கிள் மேக் பண்ண முடியாது. ஸோ ட்ரையாங்கிள் cannot be formed. இது ரொம்ப முக்கியமான சம். இது என்ன கேட்டிருக்கு? கேன் எ ட்ரையாங்கிள் பி ஃபார்ம்டு வித் ஆங்கிள்ஸ் 80 degree, 30 degree, 40 degree? இந்த ஆங்கிளை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆங்கிள் கொடுத்தாலே அந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணணும். 180 degree வரணும். இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 வருதா? வரல. 70, 150 தான் வருது. அப்போ 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 150 வந்தால் ட்ரையாங்கிளை மேக் பண்ண முடியாது. ஸோ ட்ரையாங்கிள் cannot be formed with the given angles. இந்த ஒன் வேர்டை பார்ப்போம். எவ்ரி ட்ரையாங்கிள் ஹேஸ் அட்லீஸ்ட், ஒரு ட்ரையாங்கிளில் அட்லீஸ்ட்டு 2 அக்யூட் ஆங்கிளாவது இருக்கும். நான் சொன்னேன்ல டைப் சொல்லும் போதே, எ ட்ரையாங்கிள் இன் விச் நன் ஆஃப் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஒரு சைடுமே ஈக்குவல் இல்லை அப்படின்னா அது ஸ்கேலான் ட்ரையாங்கிள். இஸ் அன் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். எத்தனை ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்? ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னாலே 2 சைட்ஸ் ஈக்குவலு. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்கு? டேஸ் ஆங்கிள்னு கேட்டிருக்கு. 2 சைட்ஸ்னாலே 2 ஆங்கிளும் ஈக்குவல் தான். அதனால தான் 2 angles are equal. The sum of 3 angles of a triangle is, ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் என்னது? 180 degree. A right angle triangle with 2 equal sides. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 2 ஈக்குவல் சைட்ஸ்னால் அது ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு ஒன் வேர்டு, நோ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதாவது எந்த சைடுமே ஈக்குவல் இல்லை அப்படின்னு நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். ஒன் ரைட் ஆங்கிள், ஒரே ஒரு ரைட் ஆங்கிள் இருந்துச்சுன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஒன் அப்டியூஸ் ஆங்கிள், ஒன் அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா அது அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்.
டூ சைட்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த்து, 2 சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். நான் சொன்னேன்ல இதில் 2 எஸ் இருக்குது, அப்போ 2 சைடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈக்குவலாக இருக்குதுன்னு சொன்னேன். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னா அது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அதில் ஈக்குவல்னு இருக்குது, ஸோ எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்குது. அப்படி வச்சே கண்டுபிடிச்சிடலாம்.